இப்போ இந்த சிஏ வந்து எத்தனை இயர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும் சார்? எத்தனை வருட கோர்ஸாக இருக்கும் சார்? ப்ரொஃபஷனல் கோர்ஸ் மாதிரி இதை வந்து வருடங்களால் நம்ம வந்து கணக்கிட முடியாது. அது ஒரு அட்வான்டேஜும் கூட. ஏன் அப்படின்னா, இந்த நான் முன்னவே சொன்ன 3 நிலைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து நிலைகளாக தான் வந்து கன்சிடர் பண்ண முடியும். ஒருத்தர் ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டாரு அப்படின்னா, அந்த முதல் நிலையை கடந்துட்டாரு அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபவுண்டேஷன் முடிக்கிறதுக்கு மாணவர்களுக்கு வந்து சில மாணவர்கள் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கூட முடிச்சிடலாம். சில மாணவர்களுக்கு அதிகப்படியான அட்டம்ப்ட்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இங்கே இருக்கிறதுனால இதை வந்து நம்ம வருடங்களால் வந்து கால்குலேட் பண்ண முடியாது. நிலைகளாக தான் கால்குலேட் பண்ண முடியும். இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா, ஒரு மாணவர்கள் வந்து ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டாங்கன்னா அவங்க டைம் எடுத்து கூட அடுத்து இன்டர்மீடியட் படிக்கலாம். அடுத்து கொஞ்சம் டைம் எடுத்து கூட அவங்க ஃபைனல் படிக்கலாம். இதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. வேறு எந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லையும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கிடையாது. அந்த 5 வருடங்கள்லாம் அவங்க அந்த 5 வருடங்கள் படிக்கணும். ஸோ ஒரு மாணவர்கள் முதல் நிலையிலே வந்து இதை கடந்துடுறாங்க, எக்ஸாம்ஸை பாஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா, இந்த இன்டர்ன்ஷிப் டைமோடு சேர்த்து மாணவர்களுக்கு ஒரு 4லேருந்து 4.5 வருடங்கள் வந்து இதற்கு வந்து எடுக்கும். இருந்தாலும் இதை வந்து நிலைகளாக கால்குலேட் பண்ணுறது தான் ஒரு கரெக்டான விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி விரும்புகிறேன்.